வாட்ஸ்அப் டியூட். வா மச்சான். மச்சான், இந்த லாக்டவுனில் ஐ வாண்ட் டு லேர்ன் நெட்ஒர்க்கிங்டா. சஜஸ்ட் மீ வேர் டு ஸ்டார்ட். ஷோர் மச்சான். மச்சான், பேசிக்கலி ஐ எம் a civil engineer பட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. ஏன்னு கேட்குறியா? ரீசெண்டாக ஒரு நெட்ஒர்க்கிங் சொல்லித்தர ஒரு சேனல் ஒன்று பார்த்தேன். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்டு மச்சான். ஆர் யூ சீரியஸ்? உண்மையாக சொல்கிறா? சஜஸ்ட் சேனல் மச்சான். தான் மச்சான், நெட்ஒர்க்கிங் பற்றி வேற லெவலில் சொல்லித்தரேன். சான்ஸே இல்லை. இஸ் த மேன் டு டீச் ஆன் த ரியல் வே. கையில் புக்கு இல்லை, பேராகிராஃபாக சொல்லலை, ஒரு ரியல் டைமாக சொல்லித்தரான் மச்சான். சான்ஸே இல்லை. ஐ வில் டெஃபினெட்லி செக் இட். Are you ready? Bow to the masters. Hey guys, welcome to Networking Moves. This is Farooq. Someone needs to search my YouTube channel to learn about networking and its features. The videos I upload are in my location. The people who search for my videos on their computers or systems are in another location. இப்போ நீங்க இன்னொரு லொகேஷன்ல இருந்தா என் வீடியோ பார்ப்பீங்க. நான் என்னோட லொகேஷன்ல இருந்தா என் வீடியோ நான் அப்லோடே பண்ணுவேன். அப்போ நம்ம ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு டிவைஸ் இருக்கும்ல, the device that connected us between our location, what is it? If I give another example, if I want to meet my friend at the same location, I just want to take my motorbike and go to meet my friend. If my friend was in another location, like I am in India, my friend was in US, I would not take a motorbike. Instead of this, I just booked a ticket in flight and went to meet my friend. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரே லொக்கேஷன்ல இருந்தானா, நான் அவனை பைக் எடுத்துட்டு கூட போய் பார்ப்பேன். இப்போ அதே இது அவன் யூஎஸ்லயோ இல்லை வேற எங்கேயாச்சும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தா நான் கண்டிப்பா ஃப்ளைட்ல தான் போகணும். லைக் தட் the networking is the same concept. Some devices are used to transmit the data within the same location, and some devices are used to transmit the data between across the different location. இப்போ நான் டேட்டாவை சேம் நெட்வொர்க்ல டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா, switch is the only device is used to transmit the data within the same network. அதே மாதிரி இப்போ நான் டேட்டாவை டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்ல நான் டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா, router is the only device to use it to transmit the data across different networks. So guys, in this video we will see how the router works and why it's so important in the networking. Come on, let's step in. Router, it is a networking devices. It's used to route the packets from source to destination. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்டர்நெட் மூலியமா மெசேஜ் பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா ரவுட்டர் தேவை. ஏன்னா ரவுட்டர் வந்து ஒரு கேப் டிரைவர் மாதிரி. நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ற மெசேஜை எந்த ரூட்ல சென்ட் பண்ணணும்னு கரெக்டா சொல்லும். நீங்க எல்லாம் யோசிக்கலாம், என்னடா இது, நம்ம எல்லாம் ஃபோன் தானே வச்சிருக்கோம், ஃபோன் மூலியமா தான் நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்றோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு ரீச் ஆகுதுன்னு. இதுல எங்க ரவுட்டர் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாமே யோசிக்கலாம். பட் ஃபோனுக்கும் டவருக்கும் ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி டவர்ல இருந்து மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்னா ஜியோ, ஏர்டெல், அது வந்து நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லலாம். ஜியோ, ஏர்டெல் காரங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஷார்ட்டா ஐஎஸ்பின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஐஎஸ்பிலையும் நிறைய ரவுட்டர் இருக்கும். அந்த ரவுட்டர் தான் நம்ம மெசேஜை நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு என்னைய தெரியும், எனக்கு என் ஃப்ரெண்டை தெரியும், நாங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம். ரவுட்டருக்கு எப்படி என்னைய தெரியும், என் ஃப்ரெண்டை தெரியும்? எப்படி நான் அனுப்புற மெசேஜை கரெக்டா போய் என் ஃப்ரெண்ட டெலிவரி பண்ணுது? How does the router identify the source and destination? How router know the source and destination, guys? Okay guys, the message is sent from source to destination. The source is PC0, destination is PC1. The IP address 10.0.0.0.2. It is identity of PC0.
The IP address level.0.0.2. It is the identity of PC1. Let's send the message from PC0 to PC1. Bam. It goes through switch and to router. The router catches the packet, but the router is a layer 3 devices. It just to see the IP addresses. Now we open that packet. The packet contains the source IP address 10.2 and destination IP address 11.2. So இதை வச்சு தான் ரவுட்டர் வந்து என்ன செய்யுதுன்னா ஐடென்டி பண்ணுது. ஓகே, இங்க இருந்து நம்ம பாக்கெட் வந்திருக்கு, நம்ம இங்க அனுப்பணும், டெஸ்டினேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னு ரவுட்டர் இதை வச்சு தான் ஐடென்டி பண்ணிடுது. அப்புறம் ரவுட்டர் அந்த மெசேஜை கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணிடும். லெட்ஸ் see. Okay, let's see how my YouTube videos are seen by my subscribers and my viewers. Into my Cisco Packet Tracer. Cisco Packet Tracer is the best software for doing lab for network engineers. The Cisco Packet Tracer software link is given in description. Check it below. Let's come to Cisco Packet Tracer. This is Velu and Bala. These two guys are my subscribers. These two are connected in same network. That means the IP address 10.0.0.0 to 10.0.0.255. In between all the IP address are same network. That means the Velu IP address is 10.0.0.3. The Bala IP address is 10.0.0.4. Now this guy Bala, how is able to search my YouTube videos, search my videos to learn about networking? Let's check it. Okay guys, now on other side there is a YouTube server. It is totally different from their networks. That means it is different network. Let's see the IP address 220.10.20.0 and 220.10.20.255. This is a group of IP address. It is totally different from that. இப்போ நம்ம பாலா வேலு அவங்க நெட்வொர்க்கை பார்த்தோம். அது வந்து 10 டாட்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த யூடியூபோட நெட்வொர்க் வந்து 222ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். What can we do? That's why we use the router to communicate between different networks. Okay guys, the Bala search my videos in his web browser. Go to web browser and search www.networkingmoose.com. The message is ready. We click the message. The source IP is 10.0.0.4, that is Bala, and destination IP is 10.0.0.2. Who's this 10.0.0.2? Don't be worried, it is DNS server. We will discuss about DNS in specific videos. Now, see that layer 7, it is DNS packet. The Bala send DNS query to DNS server. Now the packet is sent to switch. The switch send the packet to DNS. The DNS receives the packet. See that query. The name is www.networkingmoose.com. You send the IP address. Now the DNS sent to switch. The switch is sent to Bala. Now the another packet ready. See that packet. Source IP is 10.0.0.4 and destination IP is 220.10.0.20.3. The destination IP is a YouTube server. The packet is getting ready to send to YouTube server. The packet is sent to switch. On switch, the packet is sent to router. Now see that router packet. Header IP 10.0.0.4 and destination IP 220.10.20.3. Unless the router send the packet to switch, the switch only see the MAC address. See that MAC address. It is YouTube MAC address, YouTube server MAC address.
unless the packet sent to YouTube server. The YouTube server send the packet to switch. The switch send the packet to router. The router to switch, switch to Bala. Now the YouTube server is response back to Bala. Now see. Welcome to Networking Boost. We received a video from YouTube server. ஸோ கைஸ் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் டெய்லி லைஃப்பில் நம்ம வீடியோ ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு ரவுட்டர் நடுவில்ருந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வீடியோ வந்து சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தருது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு ரவுட்டர் வச்சு சொன்னேன். ஆனால் ரியல் டைமில் இன்டர்நெட்டுக்குள்ளே மோர் நம்பர் ஆஃப் ரவுட்டர் இருக்கும். அது கம்யூனிகேட் பண்ணி தான் நம்மளுக்கு வீடியோ வந்து நம்ம ஃபோன்லேயோ இல்லை நம்ம சிஸ்டத்துலேயோ பார்க்குறோம். So guys, I hope you understand about how my subscribers or search my YouTube videos and they see on their devices or systems. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ஒரு நெட்வொர்க்கில் இருந்தாங்க. யூடியூப் சர்வர் வந்து இன்னொரு நெட்வொர்க்கில் இருந்துச்சு. ரவுட்டர் எப்படி 2 நெட்வொர்க்கையும் எப்படி கம்யூனிகேட் பண்ணி வச்சதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். Please give your feedback about this video, and if you have any doubts, comment it below and subscribe my YouTube channel and click the bell icon to stay updated with the latest videos. Catch you later, guys. Generation